மரவள்ளி கிழங்குல இப்படி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 kg மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா தோலெல்லாம் நீக்கி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு இது நான் எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் தேவைன்னா சால்ட் போட்டுக்கலாம், அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு. ஏன்னா நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதே சால்ட் சேர்த்துருப்போம். அப்போ நீங்கள் இதுலேயும் சேர்த்துட்டு அதுலேயும் சேர்த்துட்டு அப்புறம் நிறைய உப்பு ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்தே நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வரணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும், இது கிழங்கு இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த மரவள்ளி கிழங்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது 2 டைப்பாக நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மேஷ்டாக பிடிக்கும், அதனால நான் இப்போ அதை மேஷ் பண்ணி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு மேஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னா சும்மா கிளறி விட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டால் கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை மேஷ் பண்ண போகிறேங்க. நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கிழங்கை சில பேர் ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. பட் பர்சனலாக எனக்கு குக்கரில் நல்லா வேக வச்சு சாப்பிட்றது தாங்க பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படி கூட பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்மளோட இந்த சூப்பரான இந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஈவினிங்கில் இதை வேக வச்சு அப்படியே சாப்பிட்றத விட ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கு பிடிக்கும். நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.